2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை தொடர் வருகின்ற செப்டம்பர் மாதம் தொடங்குகிறது. இந்த முறை தொடர் T20 வடிவில் நடைபெற இருப்பதால் இந்திய அணியில் இடம் பிடிக்க ஏகப்பட்ட வீரர்கள் முட்டி மோதி வருகின்றனர். இந்த நிலையில் IPL தொடரில் அபாரமாக பெர்ஃபார்ம் செய்த 5 நட்சத்திர வீரர்களை ஆசிய கோப்பை தொடரிலிருந்து கலட்டிவிட BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரே முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு நடைபெறும் மிகப்பெரிய தொடராக ஆசிய கோப்பை பார்க்கப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் ஹாங்காங் என மொத்தம் 8 நாடுகள் இதுல விளையாட இருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் மைதானங்களில் செப்டம்பர் 9 தொடங்கி 28ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல நம்ம பார்க்க போற முதல் வீரர் KL ராகுல். இந்திய அணியில் ஓபனர் தொடங்கி எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கி ஆடக்கூடியவர். பிளஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் இருக்கிறார். சாம்பியன்ஸ் டிராபி, IPL தொடர்கள் மட்டுமின்றி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அபாரமாக பேட்டிங் செய்து அசத்தினார். ஆனால் ஆசிய கோப்பை தொடரில் இவருக்கு வாய்ப்பு கிடைப்பது கஷ்டம்தான் என கூறப்படுகிறது. இவருக்கு மாற்றாக சஞ்சு சாம்சனும் அவருக்கு பேக்கப் வீரராக துருவ் ஜூரலும் அணியில் இடம் பிடிப்பார்கள் என்று தெரிகிறது. கடைசியாக ராகுல் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை செமிஃபைனலில் விளையாடினார். 3 வருடங்களுக்கு மேலாகியும் இந்திய T20 அணியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. இதற்கு BCCI இளம் வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் முக்கிய காரணமாகும் என்று கூறியுள்ளது. அடுத்த வீரர் SSV ஜெய்ஸ்வால். இந்திய அணியின் ஓபனர் இடத்திற்கு ஜெய்ஸ்வால் பொருத்தமாக இருப்பார். ஆனால் ஆசிய கோப்பை தொடர் முடிந்த 3 நாட்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதால் ஜெய்ஸ்வாலுக்கு அணியில் இடம் கொடுக்க முடியாது என தேர்வாளர்கள் தெரிவித்து இருக்கின்றனராம். அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஜெய்ஸ்வால் சிறப்பாக ஆடியதால் ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என BCCI விரும்புகிறது. IPL தொடரில் ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் அணியின் ஓபனராக களமிறங்கி 559 ரன்களை குவித்தார். இருந்தும் டெஸ்ட் காரணம் காட்டி அவருக்கு ஆசிய கோப்பை தொடரில் இடம் கொடுக்க BCCI மறுக்கிறது. அடுத்த வீரர் ஸ்ரேயஸ் ஐயர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் கிடைக்காமல் போன போதே எக்கச்சக்க விமர்சனங்கள் கௌதம் கம்பீர் மீது எழுந்தன. அதேபோல தற்போது ஆசிய கோப்பை தொடரிலும் ஸ்ரேயஸை கலட்டிவிட BCCI முடிவு செய்துள்ளதாம். கேப்டனாக பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஃபைனலுக்கு அழைத்து சென்ற ஸ்ரேயஸ் பேட்டிங்கில் 650 ரன்களை குவித்து அதிரடி காட்டினார். இதனால் ஆசிய கோப்பை தொடரில் அவர் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் என ஏகப்பட்ட பேர் இருப்பதால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அணியில் இடமில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க BCCI முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் அடிபடுகின்றன. இரண்டில் எது உண்மை என்று தெரியவில்லை. என்றாலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை இந்தியா வெல்ல ஸ்ரேயஸும் ஒரு முக்கிய காரணம். அப்படி இருந்தும் கூட இந்திய அணியில் அவருக்கான இடம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த லிஸ்டில் IPL தொடரில் 759 ரன்களை விளாசி ஆரஞ்ச் கேப்பை வின் செய்த சாய் சுதர்ஷன் இணைந்திருப்பதுதான் ஆச்சரியம். ஓபனிங் மற்றும் ஒன் டவுனில் விளையாடுவதற்கு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் என ஏகப்பட்ட வீரர்கள் இருப்பதால் சாய் சுதர்ஷனுக்கு இடம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. ஆனால் T20 தொடராக ஆசிய கோப்பை நடைபெறுவதால் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளன. IPL தொடரில் தொடர்ச்சியாக சிறந்த ஆட்டத்தை சுதர்ஷன் வெளிப்படுத்தி வருவதால் மாற்று வீரராக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த லிஸ்டில் கடைசி வீரராக பும்ரா. 18வது IPL தொடரில் மும்பை அணிக்காக 18 விக்கெட்டுகளை பும்ரா வீழ்த்தியிருந்தார். டெத் ஓவர்களில் அபாரமாக செயல்படக்கூடியவர் என்பதால் ஆசிய கோப்பை தொடரில் பும்ராவின் பெயரும் இடம்பெறும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் ஃபிட்னஸ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்களை காரணம் காட்டி அவருக்கு அணியில் இடமளிக்க BCCI விரும்பவில்லையாம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பும்ரா இல்லாமல் இந்திய அணி வென்றதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த 5 வீரர்களில் ஆசிய கோப்பை அணியில் இடம்பெறுவதற்கு உண்மையிலேயே தகுதியான வீரர் யார்? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.